நீங்கள் பதிவு பண்ணீங்களா நீங்கள் இதை முதல்ல நீங்கள் தைரியமா நீ நடத்துகிற நாம் தமிழர் கம்பெனிக்கு பிரபாகரன் படம் வந்து ஒரு முதலீடான்னு கேட்குறேன். அப்போ பிரபாகரன் படத்தை பயன்படுத்திப்பா என் தலைவன் 10 தடவை சொல்வேன். அங்கே இருக்கிற இளைஞருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ வந்து ஓடி ஒளிஞ்சிப்பியா? நீ எங்கே இருந்தது அப்போ? யார் குற்றம் சாப்பிட்றாங்க? தமிழ் இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் பண்ணிட்டாங்கன்னு பேசுகிறாங்க. அப்போ நீ எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருந்தான்னு கேட்குறேன் நான். சீமான் பேசணும்ல, அப்போ கண்டிக்கணுமா இல்லையா? நாம் தமிழர் கட்சியின் சின்னம் முடக்கம். தேர்தல் ஆணையம் இந்த இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காதா நாம் தமிழருக்கு? ஒரு தேர்தல் ஆணையம் வந்து வித்தவுட் நோட்டீஸு வித்தவுட் இன்டிமேஷன் வந்து எங்கள் சின்னத்தை எடுத்து வேற ஒருத்தர் சின்னத்தை கொடுக்க சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷனோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்றுக்க முடியாது. பேச்சுவார்த்தை நடத்துகிற இடத்துல எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இவர் நீதிமன்றத்தோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் சொல்லுவார் போல. கர்நாடக மாநிலத்திலேருந்து உங்கள் சின்னத்தை வந்து அவங்க அடிச்சுட்டு போனாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் அவேராக இல்லை. என்னுடைய பார்வையில் நான் கேட்டால் இங்கே ஏதோ தவறு நடந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷனில் தவறு நடந்து தான் நான் பார்க்கல. இவங்ககிட்ட ஏதோ தவறு நடந்தது. நாம் தமிழர் கட்சியில் வந்து நிர்வாகத்தில் வந்து ஏற்பட்ட தவறு, கவனக்குறைவு. பல பேர் அந்த கட்சியிலிருந்து விலகின பல பேர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகலை. இது வந்து வெறும் வாக்கு சதவீதத்தை வந்து இவங்க காட்ட இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறாங்க தவிர அமைப்பு ரீதியாக கட்சி உருவாக்கலை, பூத் கமிட்டிகளை போடவே இல்லை அப்படின்றது வலுவான குற்றச்சாட்டு. ஏன் நீங்கள் அதிபர்னு பேசுகிறீங்க, நான் தான் அடுத்தது முதலமைச்சர் பேசக்கூடிய நபர், சந்தோஷமாக இருக்குது நமக்கு. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா கேட்டால் மோடி எதிர்க்கிற வலிமை எனக்கு இல்லை. இதை ஏன் சொல்லணும்? இதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்லுங்க கேட்டால் நான் உனக்கு ஒரு அடிமைன்னு சொல்கிற மாதிரி தான் ஆயிடுது. எந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா மனித குலத்துக்கே விரோத கட்சி, மனித குலத்துக்கே எதிரான கட்சி சொன்னது யாரு? சீமான். அப்போ அந்த கட்சியோட மாநில தலைவர் வந்து நீங்க கட்டி தழுவுறீங்கன்னு சொன்னா சீமானுக்கு மானம் இருக்கான்னு. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் கட்சியாக, அதை தாண்டிலும் இளைஞர்கள் கூட்டம் குவிந்து வரும் கட்சியாக பார்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு மிக பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. சின்னம் முடக்கம் அப்படின்னு. ஏன்னா அது கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நபருக்கு இந்த விவசாயி சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் அப்படின்னாவே சீமான் அப்படிங்கிற ஒரு ஃபேஸும் அந்த விவசாயி சின்னம் அப்படிங்கிறதும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த வேளையில் சின்ன முடக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிக பெரும் ஒரு முட்டுக்கட்டையாக தான் அமைஞ்சிருக்கு. இது குறித்து விரிவாக பேசலாம். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சேக்வேரா ஜெய்சங்கர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஓகே. இந்த நாம் தமிழர் கட்சியின் சின்னம் முடக்கம் எங்களுக்கு எந்த இன்ஃபார்மும் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காதா நாம் தமிழருக்கு? என்ன சொல்கிறது, நிச்சயமாக சொல்கிறேன். நான் இன்னும் ஒரு படி மேலேயே போய் சொல்கிறேன். சாதாரணமான ஒரு அரசு அலுவலகங்களில் ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு உரிமம் வழங்கப்படுறதா கூட அதை வந்து போகிற போக்கில் உடனே வந்து ரத்து பண்ண மாட்டாங்க. அது சம்மந்தமாக அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து கைபேசிலேயே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வேணும்னா சப்மிட் பண்ணுங்கள், இல்லை ரூல்ஸ் வந்து ஏதாவது வந்து ஆட் பண்ணியிருந்தாலும் நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும். இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் ஒரு தேர்தல் ஆணையம் வந்து வித்தவுட் நோட்டீஸு வித்தவுட் இன்டிமேஷன் வந்து எங்கள் சின்னத்தை எடுத்து வேற ஒருத்தர் சின்னத்தை கொடுக்க சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. யாரும் நம்ப மாட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை வந்து கூட்டி பேசியிருந்தார். அதில் வந்து நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். யாரோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? அதுதான் நான் நினைக்கிறேன். இது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை எலெக்ஷன் கமிஷனும் பேச்சுவார்த்தை சொல்ல முடியுமா? எலெக்ஷன் கமிஷனில் கோரிக்கை தான் வைக்க முடியும், வேண்டுகோள் தான் வைக்க முடியுமே தவிர பேச்சுவார்த்தைலாம் நடத்த முடியாது. இது வந்து கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இரட்டை இலட்சண பிரச்சனை வந்தபோது அது யாரோ வந்து டிடிவிக்கு யார் சொன்னதில்ல, நான் சின்னத்தை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ பேரம் பேச போய் ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு கைதியாகவே அலைஞ்சிட்டு இருந்தார். உங்களுக்கு தெரியும், அரசோட சரித்திரம்லாம் இருக்குது. அதனால் இவர் வந்து சீமான் அவர்கள் வந்து இன்னும் கூட வந்து இன்னும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு வார்த்தை பிரயோகம் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இங்கே ஒரு சொல்லே வந்து வாழ்க்கையை திருப்பி போட்டுரும். அதனால் பேசும்போது நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், எலெக்ஷன் கமிஷன் நானும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் சொல்கிறது வந்து ரொம்ப எலெக்ஷன் கமிஷனை அவர் வந்து குறைச்சி மதிப்பிடுறதா நான் பார்க்கல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவால் குன்றியவர்ன்ற மாதிரி இருக்குன்ற நான் என்ன சொல்கிறேன், இவரை நான் வந்து கேலியோ கிண்டலோ பண்ணலாமா. நான் சொல்ல வருது என்னென்னா,
ஒரு வார்த்தை பிரகடனம் வந்து எலெக்ஷன் கமிஷனோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்றுக்க முடியாது. பேச்சுவார்த்தை நடத்துகிற இடத்துல எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றத்தோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் சொல்லுவார் போல இருக்கு. ஓகே, மேல்முறையீட்டுக்கு போகலாம் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு தொடருன்னு சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் நாங்கள் வந்து வேண்டுகோள் வச்சிருக்கோம்னு சொல்கிறோம், இல்லை மனு கொடுத்துருக்கோன்னு சொல்லலாம், கோரிக்கை வச்சிருக்கோன்னு சொல்லலாம். எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு சொல்கிறது வந்து அது சரியான வார்த்தை கிடையாது. முதல்ல எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆச்சரியம் வரும், என்னன்னா நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை முடக்க முடியுமா, அவங்க இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையா அப்படின்னு. 13 வருஷ கட்சி ஆரம்பித்து 13 வருஷம் ஆகுது, வளர்ந்து வரும் கட்சி. அடுத்த முறை நாங்கள் 26ல் நாங்கள் ஆட்சி கட்ட பிடிப்போம், எதிர்கட்சியாக அமருவோம், அவருக்கு சவால் இவருக்கு சவால், பிரதமராக சென்ட்ரல் கவர்மெண்ட் அது யார் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு சின்னத்தை இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்ல. அதாவது எலெக்ஷன் கமிஷனில் சில நார்ம்ஸ் இருக்கும், விதிகள். அந்த விதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இத்தனை எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்கணும், இத்தனை ஆண்டுகள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும், இந்த ஆடிட்டிங்லாம் சப்மிட். இது ரொட்டீனாக நடக்கிறது தான், எல்லா இடத்துலையுமே நடக்குது தான். வருஷத்துக்கு ஒரு நம்ம ஐடி கூட நம்ம கூட கொடுக்குறோம்ல, ரிட்டர்ன் சப்மிட் பண்ணல. இதெல்லாம் வந்து ஒரு விதிகளுக்கு உட்பட்டது தான். இந்த விதிகளை வந்து கண்காணித்து இதை பண்ணுறது கேட்டால் தலைவருக்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இருக்கணும். ஒரு சின்ன வளர்ந்து வர கட்சி தானே இது. ஆனால் அதுக்குன்னு சொல்ல நிர்வாக கட்டமைப்பு இருக்குன்னா அவங்க அதை பார்த்துப்பாங்க. இப்போ கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பாளர்கள்ன்றது நான் நிர்வாகிகள் சொல்ல, நான் கட்சியோட தலைமை நிலை செயலாளர் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து இதெல்லாம் வந்து கண்காணிப்பார். எப்போ வந்து நம்ம ரெனியூவல் பண்ணணும், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ணுறது நிர்வாக குழுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. அப்போ அந்த நிர்வாக கட்டமைப்பே வந்து நாம் தமிழில் இல்லாதனால தான் இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஒரு கண்டு காணாமல் விட்டுட்டுருக்குறாங்க. இதை வந்து என்ன கண்காணிக்கிற இடத்துல யாருன்னு கேட்டால் ஒரு நிர்வாக குழு இருந்திருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரெக்டாக வந்து 3 வருஷம் ஆயிடுச்சுப்பா, நம்ம வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் சப்மிட் பண்ணணும். சாதாரண சங்கத்தை பதிவு பண்ணனாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு கட்சி நடத்துகிறவங்களுக்கு இது தெரிய வேணாமா? ரெண்டாவது, வித்தவுட் நோட்டீஸு வித்தவுட் இன்டிமேஷன் பண்ணாமல் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன்னு கேட்டால் இவங்க ஏதாவது ஒரு வேளை இவங்க வந்து ரெக்கார்ட்ஸை சப்மிட் பண்ணுறதுல ஏதாவது பண்ணாமல் விட்டுட்டாங்களான்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஏன்னா வலிமையாக வந்து இவங்க வந்து சொல்லணும், நிரூபிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வித்தவுட் இன்டிமேஷன் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் பாருங்கள் இந்த டேட்டில் நாங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் பேசும்போது கூட சீமான் அவருக்கு வந்து வைப்ரேஷன் ஆகுது. அவர் பேசும்போது என்ன சொல்லிருக்குன்னா, அப்போ மழை வந்துடுச்சு, மழை காலமாக இருந்துச்சு, அப்போ வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து தெளிவாக இல்லை. சீமானுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தெளிவாக இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான ரெக்கார்ட் நீங்கள் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண ரெக்கார்ட்ஸ் தான் சப்மிட் பண்ணாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் கூட்டத்திலே காட்டலாமே சொன்னேன். சரி, அடுத்த கட்டம் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்கள பற்றி சொல்கிறீங்க, அவர் வேறு ஒரு சிலிண்டர் சின்னத்தில் நின்னார், எரிவாயு உருளை சின்னத்தில் நின்னாருக்குன்னா அவங்கள பற்றி பிரச்சனையே இல்லை. இப்போ அவங்களுக்கு என்னன்னா, அவங்க வந்து கர்நாடக மாநிலத்தை வந்து உங்கள் சின்னத்தை வந்து அவங்க அடிச்சுட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் அவேராக இல்லை. என்னுடைய பார்வையில் நான் சொன்னால் இங்கே ஏதோ தவறு நடந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷனில் தவறு நடந்து தான் நான் பார்க்கல, இவங்ககிட்ட ஏதோ தவறு நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியில் வந்து நிர்வாகத்தில் வந்து ஏற்பட்ட தவறு, கவனக்குறைவு, அப்படி தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு சின்னம் மாறினது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக அவங்க வெளியிட்ட பிறகு தானே உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு எப்போ இது தெரிய வந்து எலெக்ஷன் கமிஷனில் ஏதாவது சொல்லியிருந்தாங்களா, இல்லை நீங்கள் எதாவது பண்ணுங்க, அவங்க வெளியிடுறாங்க. நடிகர் கமல்ஹாசன் எங்களுக்கு டார்ச் லைட் சின்னம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவர் ஒரு போஸ்ட் போடும்போது தான் அந்த இந்த கட்சி சின்னத்துக்கு மேல இந்த ஒரு கட்சியும் அந்த விவசாய சின்னமும் இருக்கிறது. எந்த அளவுக்கு இவங்க அவேர் இல்லாமல் வந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு விழிப்பு இல்லாமல் வந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து உலகத்துக்கே விழிப்புணர்வு ஏற்படுத்திடுவோம், அதை படுத்திடுவோம், இதை படுத்திடுவோம், அமைப்பே மாற்றிடுவோம்லாம் பேசுகிறாங்க. நம்ம ஏதோ திரும்ப நான் சொல்கிறேன், யாருமே எனக்கு வன்மம்லாம் இல்லை, நம்ம ஒரு கோபம் இருக்குது. என்னன்னு கேட்டால் ஒரு பொறுப்பாக வந்து ஒரு கட்சியை நடத்துகிறவங்க எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும். அதுவும் இது வந்து உணர்வுபூர்வமான ஒரு கட்சி, மற்ற கட்சிகள் லெட்டர் பேட் கட்சி மாதிரி கிடையாது. ஒரு உணர்வுபூர்வமாக வந்து இளைஞர்களுக்கு வந்து திரளக்கூடிய ஒரு கட்சி, அதுக்கான கட்சி நம்பிக்கையான ஒரு தலைமை எப்படி செயல்படணும். முழுக்க முழுக்க நீங்கள் வந்து யார் நம்பிக்கை எல்லாமே தெரியாதுன்னு சொன்னால் எப்படிங்க? இப்போ நீங்கள் ஒரு வீடியோவில் பேசுகிறீங்க, ஆடியோவில் பேசுகிறீங்க, அது வெளியே வருது. ஒரு ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ விமர்சனம் பண்ணுறீங்க, அது வெளியே வருது. இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. யார் அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணது யார், யார் வெளியிட்டது யார், அதுவும் தெரியாது. அப்போ உச்சபட்சமாக இப்போ என்ன ஆச்சு, கட்சியோட சின்னமே போச்சு தெரியாது, கடிதம் வந்ததா வரலையா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா 3 தகவல்கள் வந்து அவருக்கு வந்திருக்கு, 3 நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்திருக்கு. அதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்க. மெயில் மூலமாக வந்திருக்கு, கடிதம் மூலமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நான் 3 கடிதங்களையும் இவங்க கவனிக்காமல் விட்டுருக்குறாங்க.
அப்போ உங்களுக்கு என்ன வந்து ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பு இருக்குது, நீங்கள் அப்புறம் நீங்கள் அமைப்பு ரீதியாக அப்படியே மாற்றிடணுன்றீங்க, அமைப்பே அப்படியே புரட்டி போட்டணும்னா கட்சியோட சின்னமே வந்து இங்கே எங்கே வந்து இங்கே இப்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நல்லா கேளுங்க. இப்போது அதிமுகவில் வந்து சின்னம் தகராறு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி தகராறு மாதிரி. ஏன்னு கேட்டால் அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சவங்க அவங்க எனக்கு ஒன்று இருக்காங்க. ஏன் உதயசூரனுக்கும் பிரச்சனை வந்துச்சு, வைகோ அவர்கள் பிரிஞ்ச போது சின்னம் எனக்கு தான் வேணும்னு சொல்லி சண்டை போட்டார். அப்போ நடந்து அதுக்கப்புறம் அவருக்கு குடை சின்னம் கொடுத்தாங்க. அந்த குடை சின்னத்துக்கு அப்புறம் வந்து தனி கட்சி ஆரம்பித்தப்போ குடை சின்னம் கொடுத்தாங்க. தனி கட்சியாக மாற்றி வரணும், அவர் குடை சின்னம் கொடுத்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பம்பரம் சின்னம் வாங்கினார். சரிங்களா? அப்போது ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனவங்க வந்து சண்டை போனாங்கன்னா அதில் ஒரு இது இருக்குது. அது அண்ணன் தம்பி சண்டைப்பா ஒரு பங்காளி சண்டை அது அப்படி சொல்லலாம். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் கட்சி நடத்துறீங்க, விவசாய சின்னம் உங்களுக்கு இருக்குங்க. கர்நாடகாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பிரான்ச்சை போடுறாங்க. என்ன சொன்னால் தமிழ்நாட்டிலையும் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதுன்றாங்க. அந்த கட்சி வந்து 13 மாநிலங்கள்னு சொல்கிறாங்க. அது தமிழ்நாடும் உள்ளடங்குது. சரிங்களா? ரெண்டாவது வந்து சாயமும் காவி சாயமாக இருக்குது. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சின்னத்தை எடுத்துகிட்டு போகலாம். அப்போ நீங்கள் எவ்வளோ வந்து கவனக்குறைவாக இருந்திருக்கு. நான் சொல்கிறது அதுதான். திட்டமிட்டு ஒரு கவனக்குறைவாக அந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. இதை விட ஒரு கவனக்குறைவு ஏதாவது இருக்குமா? இல்ல நிர்வாக குழு, தலைமை குழு அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நாம் தமிழர் கட்சியில உருவாக்கப்பட்டிருக்கா? ஏன்னா இல்ல, இதுதான் இங்கே வந்து பல பேர் அந்த கட்சியிலிருந்து விலகின பல பேர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகல. இது வந்து வெறும் வாக்கு சதவீதத்தை வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறாங்க தவிர அமைப்பு ரீதியாக கட்சி உருவாக்கல, பூத் கமிட்டிகளை போடவே இல்லை அப்படின்றது வலுவான குற்றச்சாட்டாக இருக்குது. அதுக்கு என்ன அடிப்படை காரணம், ஏன் போட மாட்டேங்கிறாரு, ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு சொன்னால் முழுக்க அது வந்து கட்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி மாதிரியே நடந்துகிட்டு இருக்குது. நாம் தமிழர் ஒரு கட்சின்னு கேட்டால் அது வந்து பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நிர்வாகிகள் தெரியணும். அந்த நிர்வாகத்தில் சரி அதையும் நம்ம சகிச்சுக்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை கட்சி பிளவாயிடும், பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்க, கட்சி பிளவுபடுத்தி காட்டுவாங்களோ இல்லை வேறு யாராவது வந்து பண்ணலாம். ஆனால் இப்போ தான் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து கூட வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிவார்ந்த நபர்கள் இல்லை. ஒரு கட்சி இருக்கணும்னா அறிவார்ந்த நபர்கள் இருக்கணுமா? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கலைஞர் எடுத்துங்க. கலைஞர் வந்து இதை சொன்னால் இவங்களுக்கு என்னன்னு கேட்டால் இவர் திராவிட இயக்க அரசியல் வந்து உதாரணம் காட்டுறாருன்னு சொன்னாங்க. கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அறிவார்ந்த நபர் கூட வச்சுருந்தார். ஒன்று அன்பழகன், இன்னொரு நாஞ்சில் மனோகரன். இவங்க 2 பேர் தான் கூட வந்து வலது இடது மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். இப்போ இருக்கிற துரைமுருகன் கூட அப்போ இருக்கிறாரு. ஆனால் 2 பேர் மிகப்பெரிய எம்ஜிஆர் 2 பேர் வச்சுருந்தார். ஒருத்தர் நாவலர், இன்னொருத்தர் பண்ருட்டி ராமச்சந்திரன். அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து ஒரு அறிவார்ந்த நபர்கள். எம்ஜிஆரை காட்டிலும் அறிவார்ந்தவர்கள், கலைஞரை காட்டிலும் அறிவார்ந்தவர்கள். அன்பழகனாக இருக்கட்டும், அது வந்து நாஞ்சில் மனோகரன், ஒரு சம வந்து நல்லா அறிவுள்ள தலைவர்கள் இவங்க. இப்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இது மாதிரி பல பேர் தன்னை விட கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களை வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ இவங்களுக்கு என்ன பயம் வருதுன்னு கேட்டால் நம்மளை விட அறிவாளி தான் நம்மளை பிடின்னு போயிடணும் நம்ம கட்சியை. அவனை இங்கேருந்து அனுப்பிடு. அப்போ அவன் ராஜீவ்காந்தி ரொம்ப ஓவராக இது பண்ணுறான்ப்பா, நம்மளோட அறிவாளி இருக்கு, அவனை அனுப்பிடு. கல்யாண சுந்தரம் அவனை அனுப்பிடு. இப்படி அறிவார்ந்த நபர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வெற்றி குமரன் யாரோ ஒருத்தர் அவரும் போய் இப்போ இந்த மாதிரி போகும்போது அவங்களாம் சில பேர் வேறு கட்சியில் போய் சேர்றாங்க. சில பேர் வந்து கேட்டால் வந்து தனியாக ஒரு பாசறையே வச்சு நடத்துகிறாங்க. அப்போ புரியுதுங்களா? இங்கே நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைக்கு முகஸ்துதி பாடுறவனும் முறவாசல் போடுறது, முறவாசல்லாம் தெரியல உங்களுக்கு, இந்த கோலம்லாம் போடுவாங்களா தண்ணி தெளிச்சு வாசலில், அந்த மாதிரி ஆட்கள். அப்புறம் வந்து அண்ணன் வாழ்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் திராவிட கட்சிகள் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க. திராவிட கட்சிகள்லாம் இப்படி தான், தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க அப்படி சொன்னவங்க தான். சரிங்களா? இப்போ நீங்களும் கிட்டத்தட்ட அப்படி தானே வச்சுருக்கீங்க. திராவிட கட்சிகள் பார்த்தா நீங்களும் கட்சி நடத்துறீங்க, அங்கே தலைவர் வாழ்க, அதே மாதிரி நீங்கள் அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க, அது உலகாங்கி அடைங்க வேணாம் சொல்ல. ஆனால் கட்சி வளர்ச்சி இங்கே முழுக்க நல்ல மற்ற கட்சிகளை காட்டிலுமா, நான் இது வந்து உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். நாம் தமிழரில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க, தமிழ் தேச பற்றாளர்கள் இருக்கிறாங்க, உணர்வு மிகுந்த தம்பிகள் வந்து இருக்கிறாங்க, எல்லாம் அடுத்தடுத்து நிலையில். அப்போது உங்களை முழுமையாக அவங்க சீமானை நம்புகிறாங்க. அப்போ சீமானை எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும், எவ்வளோ கவனமாக இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போது இப்போ உங்களுடைய கவனம் இல்லை. இப்போ உங்களுக்கு என்னென்னு கேட்டால் உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர் யார் இருக்கிறாங்கன்னு கேட்டால் உங்களுக்கு யார் வந்து வாழ்க்கை சொல்கிற ஆட்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இது எங்கே போய் உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எங்கே போய் நிற்கும்? முழுக்க அங்கே வந்து வாழ்க கோஷம் போடுறது. சரி, வாழ்க கோஷம் போடட்டும். ஆனால் கட்சியோட கட்டமைப்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவை தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக திமுக வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நிர்வாக கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து கலைஞர் சிறந்த நிர்வாகின்னு சொன்னாங்க கேட்டிங்கன்னா, ஒரு கட்சி நடத்துறதுக்கு முதல் தேவை சிறந்த நிர்வாகம் தான் தேவை. அதனால தான் அந்த ஆட்சி இழந்த பிறகு 13 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். அதான் 13 ஆண்டு எதிர்கட்சியாக இருந்துச்சு. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லவா உங்களுக்கு, காங்கிரஸ் தான் இங்கே வந்து ஆட்சி. காமராஜர் கிங் மேக்கர். யார் கிங்? இந்தியாவுக்கு கிங் மேக்கர். இந்தியாவுக்கு கிங் மேக்கர் ஆண்ட கட்சி
காங்கிரஸ் அது இங்கே ஆளுங்கட்சியாக இருந்தபோது அண்ணாதுரைன்ற ஒரு இளைஞர் வந்து வராரு. அவர் வந்து பார்த்தா பட்டி தொட்டியெல்லாம் போகிறாரு. மிகப்பெரிய அளவு கட்சி வளர்ச்சி அடைஞ்சு அண்ணாதுரைக்கு பிறகு கலைஞர் வராரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர். இந்த 2 தலைவரும் என்ன செஞ்சாங்கன்னா, எந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து இவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க அந்த காங்கிரஸ் கட்சி இவங்க தேடி ஓடி வர வச்சாங்க. போட்டி போட்டு நான் உங்க கூட கூட்டணி வைக்கிறேன், நான் உங்க கூட கூட்டணி வைக்கிறேன்னு. இது எப்படி சாத்தியம்? நிர்வாக கட்டமைப்புலாம் நடக்குமா? அப்போ வலிமையான நிர்வாக கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு கட்சிக்கு தேவை. அது நாம் தமிழர் மிஸ் ஆகும். வெறும் இங்கே உணர்வு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? உணர்வு மட்டுமே இருந்தால் போதாது, உணர்வு தேவை. உணர்வு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஓகே, இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியில் 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கிறவங்க கட்சியிலேருந்து விலகுறதல் அப்படிங்கிறது தொடர்கதையாக தான் இருக்குது. அந்த வகையில் தான் இப்போ நீங்கள் முன்னாடி பேசும்போது சொன்ன மாதிரி கல்யாண சுந்தரம் ஆகட்டும், இல்லை ராஜீவ்காந்தி ஆகட்டும், அடுத்தடுத்து நிறைய பேர் போயிருக்காங்க. இப்போ சமீபத்தில் வெற்றி குமரன், தியாகராஜன் அப்படின்னு. தியாகராஜன் போனவர் சும்மா போகலை, பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு போயிருக்காரு. அதுதான் பொறுப்பாளர்களே கிடையாது கட்சிக்கு, கட்சியில் வந்து வேலை செய்யவே விட மாட்டாங்க, நீ அமைதியாரு நீ அமைதியாருன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அமைதியாக இருக்கிறதுக்கு எதுக்கு பொறுப்பு, எதுக்கு கட்சி? ஒரு கட்சி ஆரம்பித்தா ஒரு 6-7 வருஷம் இல்லை ஒரு 10 வருஷத்துலையாவது ஒரு ஆட்சியில் ஒரு சில அதிகாரத்தை பிடிக்கணும். 13 வருஷம் ஆயும் இன்னும் ஒரு இடத்த கூட பிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு கட்சி? இவரோட சுயலாபத்துக்காக மட்டும்தான் இந்த கட்சின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை இவர் மீது வச்சிருக்காங்க. அதில் ஒழுங்கு நடவடிக்கை குழு, முதல்ல அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கே ஒரு ஒழுக்கம் கிடையாது. குருதிக்கொடைன்ற பேரில் தம்பிகளை ஏமாறுறாங்க, நாம் தமிழரை நம்பி ஏமாறாதீங்கன்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அவர். இந்த விஷயங்களால நொந்து போய் தான் அவர் போயிருப்பாரோ இந்த மாதிரியான விஷயம்? இல்லை, இப்போ அதுதான் உண்மை. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இப்போது ஒரு விஷயத்தை உற்று நோக்கிறேன். நான் கடந்த ஒரு 2 மாதங்களாக நான் பார்க்குறேன். என்னென்னா, எப்பெல்லாம் இவர் பேசணுமோ அப்போல்லாம் பேசலாமா? நல்லா கவனிங்க நீங்கள். இப்போது பிரபாகரனுடைய மகள்னு பேசுகிறாங்க, நீங்கள் பிரபாகரனுடைய படத்தை பயன்படுத்துகிறீங்க, புலியும் கிட்டத்தட்ட பயன்படுத்துகிறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போது நீங்கள் வந்து ஒரு முக்கியமாக வந்து பிரபாகரன் மகள் பேசும்போது நீங்கள் தான் வந்து சொல்கிறீங்க, நான் வந்து என்னோடய தலைவர்னு சொல்கிறீங்க, நான் வந்து உரிமை கொண்டாடுறீங்க. அப்போ வந்து பேசணுமா வேணாமா? உங்களோட கருத்தை சொல்லணுமா வேணாமா? அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் விசாரிங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் இந்த போராட்டத்துக்கு வரல, அந்த போராட்டத்துக்கு வரல, ஏன் வந்து கன்னியாகுமரியில் வெட்டி போட்டாங்க, ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் போனீங்க, அதெல்லாம் சகிச்சுக்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து பேசப்படும் போது அப்போ நீங்கள் வந்து ப்ரெசன்ஸ் ஆகணும். எப்போல்லாம் நீங்கள் தேவையில்லாத போதெல்லாம் பத்திரிகையாளர்கிட்ட உட்காந்து நீங்கள் வந்து மணிக்கணக்காக பேசுகிறீங்க, என்ன கைத்தட்டி சிரிச்சுட்டு போகிறீங்க. ஆனால் முக்கியமான விஷயம் பேசும்போது நீங்கள் பேசணும், பேசலை. அப்போது பல விஷயங்கள் நம்ம குறிப்பிட்டு பார்க்கும்போது கேட்டால் நீங்கள் அடுத்த கட்டமாக ஒரு லிமிட் ஒரு லெவலுக்கு வந்து கேட்டால் திடீர்னு ஒரு நாள் எனக்கு கேட்டால் மோடி அவர்களை எதிர்க்கிற வலிமை எனக்கு இல்லைன்னு பேசுவீங்க. இப்போ யார் உங்களுக்கு வலிமை இருக்குன்னு சொன்னது? மோடியை வந்து எதிர்க்கிற வலிமை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ மோடிக்கு வந்து கட்சி இங்கே இருக்குது, பிஜேபி கட்சி வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்குது. மோடியை எதிர்க்கிற வலிமை இல்லைன்னா நீங்கள் என்ன பிரதமருக்கு கண்டெஸ்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை. அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது ஒரு வகையான நானும் உனக்கு அடிமை தான் சொல்கிறது தானே இது அர்த்தம். பொருள் என்ன? இப்போது ஜெயலலிதா நான் கேட்குறேன், ஒரு ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு, முதலமைச்சராக. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 13 நாள் ஆட்சியை கவிழ்த்து காமிச்சாங்க. வாஜ்பாய் ஆட்சி, சரிங்களா? அப்போ அவங்க வலிமை இருக்குது. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்நிலை தான். நேற்று கூட கவர்னர் வந்து வெளிநடப்பு செஞ்சார், நீங்கள் பார்த்தீங்க. மத்திய அரசோட ஏஜென்ட் தான் அவர். மத்திய அரசை எதிர்த்து போராடுற, மோடியை எதிர்த்து போராடுறது தான் அது பொருள். நீங்கள் ஒரு கட்சியை வளர்க்குறீங்க, தமிழ்நாட்டை வந்து அடுத்த நிலையில் கட்சியை கொண்டு போகிறீங்க, நீங்கள் அதிபர்னு பேசுகிறீங்க, நான் தான் அடுத்தது முதலமைச்சர் பேசக்கூடிய நபர், சந்தோஷமாக இருக்குது நமக்கு. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா கேட்டால் மோடியை எதிர்க்கிற வலிமை எனக்கு இல்லை. இதை ஏன் சொல்லணும்? இதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா, நான் உனக்கு ஒரு அடிமைன்னு சொல்கிற மாதிரி தான் ஆகிடுது. ரெண்டாவது, நீங்கள் இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி, ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் போகும்போது கேட்டால் யாரோ ஒருத்தர் நீங்கள் ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போனீங்களே, நீங்கள் யாரை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி தழுவணும் அங்கன்னு சொன்னால், அங்கே யார் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பில் துக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக நீங்கள் கட்டி தழுவலாம், தப்பில்லை. ஆறுதல் சொல்லலாம், கட்டி தழுவலாம், என்ன வேணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து கூட சேர்ந்து அழலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்பு பரிமாற்றம்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டி தழுவுறீங்கன்னா அது யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விமர்சிக்கிற, நீங்கள் எந்த கும்பலை நீங்கள் ஆரிய கும்பலை நீங்கள் விமர்சிக்கிறீங்களோ, எந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா மனித குலத்துக்கே விரோத கட்சி, மனித குலத்துக்கே எதிரான கட்சி சொன்னது யார்? சீமான். அப்போ அந்த கட்சியோட மாநில தலைவர் வந்து நீங்கள் கட்டி தழுவுறீங்கன்னு சொன்னால் சீமானுக்கு மானம் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, சமீப நாட்களாக இருவருமே விமர்சனத்தை மாற்றி வச்சுருந்தாங்க. நான் கேட்குற வரைக்கும் சீமானுக்கு மானம் இருக்கான்னு கேட்குறேன்.
நேரடியான கேள்வி பேசித்தானே ஆகணும். நான் வந்து அந்த கட்சியை சார்ந்தவங்க கிடையாது, அந்த கட்சியை சார்ந்தவங்க தானே கேட்பேன். ஆனால் என்னன்னா அந்த கட்சியில நீக்கியிருப்பாங்க, அவ்வளோதான். நான் அந்த கட்சியை நான் சார்ந்தவங்க கிடையாது. ஆனால் அப்போ உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறேன். இது வந்து கம்பெனி கிடையாது. நீங்கள் பிரபாகரன் படத்தை பயன்படுத்துறீங்க. பிரபாகரன் உனக்கு மட்டும் தலைவர் இல்லை, எனக்கும் தலைவன். எனக்கும் தலைவன். பிரபாகரன் படத்தை நீங்கள் வந்து பொது சொத்தா? அப்போ நான் உங்களை ஒன்று ஒரு கேள்வி நான் தவிர்க்க முடியாமல் இந்த இடத்துல கேட்குறேன். எங்கள் தமிழர்களுக்கு வந்து இன்னல் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் பிரபாகரன் படத்தை நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால், பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண போகிற போக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுற அட்டை கார்டு கிடையாது, இல்லை ஒரு படம் கிடையாது, சினிமா நடிகன் கிடையாது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உணர்வுபூர்வமான ஒரு தலைவர், ஒரு மாவீரன், ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலைவன். அப்படி நீங்கள் பயன்படுத்தி சொன்னால், இப்போ சமீபத்தில் இலங்கையில் ஒரு இசை கச்சேரி, இசை நிகழ்ச்சி ஹரிகரன் கொண்டு போனார். அங்கே வந்து ஒழுங்கான நிர்வாக நடவடிக்கைகள் இல்லாதனால அங்கே வந்து ஒரு பிரச்சனை சர்ச்சையாகிடுது. கிட்டத்தட்ட வந்து அது வந்து பெரிய அளவில் இங்கே கேட்டால் கலவரமாக வந்து அங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து கலவரம் பண்ணிட்டாங்க, கலவரக்காரர்கள் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. பேசுறது யார்? இங்கே இருக்கிற ஊடகங்கள் எதை பேசுகிறாங்க. அப்போது நீங்கள் ஊடகங்கள் பேசட்டும், இல்லை வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பேசட்டும், யாருன்னா பேசட்டும், நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போது எப்படி வந்து தமிழ் இளைஞர்களை வந்து நீங்கள் இங்கே போன கூட்டம் வந்து பாருங்கள், வெறும் ஹரிஹரன் அவர்கள் இப்போ இதுக்கு முன்னாடிமா சந்தோஷ் நாராயண் நிகழ்ச்சி நடத்திருக்காரு, அங்கே டீசெண்டாக நடந்துச்சு. உங்கள் நிர்வாக கோளாறு. நீங்கள் முதல்ல ஒரு டிக்கெட், நீங்கள் முதல்ல வந்து இசை நிகழ்ச்சியே கிடையாது, இசை நிகழ்ச்சியோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுற கும்பலும் போயிருக்கு. பிரச்சனையே அதான். நடிகர்களும் போயிருக்கிறாங்க. தமன்னா கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 30,000 ரூபாய் அரைக்குறை ஆடையாக போயிட்டு அங்கே போய் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து இலவசமாக அழைக்கப்படுறாங்க. இளைஞர்கள் வராங்க, அங்கே தள்ளுமுள்ளு ஏற்படுது. ஒரு 1,00,000 பேர் கூடுற கூட்டம், இப்போ 40,000 பேர் கூடுற இடத்துல 1,00,000 பேர் கூடுறான். அங்கே ஒரு 10 பேர் ஒரு 50 பேர் வந்து ஏதாவது ஒன்று வந்து மிஸ்கிரீன்ஸ், குழப்பவாதிகள் ஏதாவது பண்ணலாம். அப்போ ஒட்டுமொத்தமாக அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கலவர சூழல் மாதிரி ஆகிட்டு போது கேட்டினா, அங்கே யார் குற்றம் சாப்பிட்றாங்க? தமிழ் இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் பண்ணிட்டாங்கன்னு பேசுகிறாங்க. அப்போ நீ எங்கே போய் ஒழிஞ்சிட்டு இருந்தான்னு கேட்குறேன் நான். சீமான் பேசணும்ல, அப்போ கண்டிக்கணுமா இல்லையா? ஏற்கனவே அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க, வாழ்வாதாரம் மொத்தம் போச்சு, கிட்டத்தட்ட புனர்ஜென்மம், புனர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே புது வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சுரண்டப்பட்டாங்க ஒட்டுமொத்தமாக அங்கே மக்கள். எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. அங்கே போய் 25,000 ரூபா டிக்கெட் போடுறான், 50,000 ரூபா டிக்கெட் போட்டு சுரண்டுறான். அங்கே போயிட்டு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வைக்கிறான், 10,000 15,000 சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள் சுரண்டான். ரம்பாவோட புருஷன் யாரோ கனடாலேருந்து வந்து, அவன் தமிழ்நாடு இருக்கட்டும் யாருன்னா இருக்கட்டும், நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிக்க வேண்டிய யாரை கண்டிக்கணும்? இங்கேருந்து போனவங்க நிர்வாகத்தில் வந்து கோளாறு ஏற்பட்ட கோளாறு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இளைஞர்கள் வந்து கலவரக்காரர்கள் சொல்லும்போது நீ பேசணுமா இல்லையா? பிரபாகரன் படத்தை பயன்படுத்துறல நீ. வேற எங்கேயா நடந்ததுன்னா கூட நீங்க கேட்கலாம். அது கனடாலேயோ சிங்கப்பூர்லையோ மலேசியாவிலோ எங்கே இருந்தாலும் கேட்கலாம். ஆனால் இலங்கையிலேயே வந்து போய் என்ன செய்யறான்? இங்கே இருக்கிறவன் போய் வந்து அங்கே ஒரு அதாவது நிர்வாக கோளாறுல வந்து சரியாக நடத்த முடியாமல் நிர்வாக சீர்கேட்டில் ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது, சர்ச்சை ஏற்படுது, கலவரம் ஏற்படுதுன்னா நாங்கள் தமிழ் இளைஞர்கள் கலவரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து கலாச்சார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கேலியும் கிண்டலும் பண்ணுறான்னு சொன்னால் நீ வாயை மூடிட்டு இருக்க. அப்படி உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீ பிரபாகரன் படத்தை பயன்படுத்துறதுக்கு? நான் கேட்குறேன், பிரபாகரன் படம் பொது சொத்தா? சொல்லுங்க பார்க்கலாம். தமிழனுக்கான சொத்து தானே. அப்போ பிரபாகரன் படத்தை பயன்படுத்திப்பா என் தலைவன் 10 தடவை சொல்வேன். அங்கே இருக்கிற இளைஞருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ வந்து ஓடி ஒளிஞ்சிப்பியா? நீ எங்க இருந்தீங்க அப்போ? சொல்லுங்க. கொச்சப்படுத்தி பாருங்க. நீங்க அமைப்பை மாத்திடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் இல்ல. அடிப்படையில் தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா நீ பேசணும். பிரபாகரன் படத்தை பயன்படுத்துறல, அது முதலீடான்னு கேட்கிறேன். உன் கம்பெனிக்கு முதலீடா பிரபாகரன் படம்? நான் கேட்கிறேன், நீங்க பதிவு பண்ணீங்களா? நீங்க இதை முதல்ல நீங்க தைரியமா நீ நடத்துற நாம் தமிழர் கம்பெனிக்கு பிரபாகரன் படம் வந்து ஒரு முதலீடான்னு கேட்கிறேன், இன்வெஸ்ட்மெண்டான்னு கேட்கிறேன் நான். உணர்வுபூர்வமான ஒரு படத்தை நீ பயன்படுத்துறேன்னு சொன்னா நீ அங்க தமிழருக்கு எங்க தமிழ் இருந்தாலும் நீ பேசணும். நீ பேசுற போற நீனா உடனே வந்து AK-74 எடுத்து சண்டை போட போறியா? வார்த்தையால பேசணுமா இல்லையா? கண்டிக்கணுமா இல்லையா? அதுவும் இங்கிருந்து போன கும்பல், இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டில இருந்து போன கும்பல் தான். இசை நிகழ்ச்சியா இசை நிகழ்ச்சிக்கு போகணும், இல்லை டான்ஸ் ஆடுறீங்கன்னா டான்ஸ் ஆடுறதுக்கு போகணும். அங்க போயிட்டு இன்னும் என்ன பூமி அது? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமே காயாத பூமி. அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவாலியா பாடுறாங்க. அது டான்ஸ் ஆடுறதுக்கு 30,000 ரூபா போட்டோ பக்கத்தில் இருந்து எடுக்கிறதுக்கு அங்கே இருக்கிற தமிழ் இளைஞர்கள் வந்து நீங்கள் என்ன மாதிரி திசை மாத்துறீங்க? அப்புறம் கலவரம் உருவாக்குறீங்க. நீங்களே கலவரம் காரணமாயிட்டு அப்புறம் அங்கே தமிழ் இளைஞர்கள் வந்து கலவரம் பண்ணாங்கன்னாக்கா நீ அதை வேடிக்கை பார்க்குறேன்னா அப்புறம் நீ என்ன அர்த்தம்? நானும் சொல்கிறேம்மா, யாரும் இங்கே இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசவே இல்லை. நான் சொல்கிறேன், நான் இந்தியன், உணர்வாள் தமிழன். அங்கே யாரும் நீ அதுக்காக நீ வெளிநாட்டில் ஒரு கனடாவில் ஒரு விஷயம் நடக்குது நம்ம அது பேசவே கூடாது. இளைஞர்கள் நடந்தாலும் பேசலாம், தப்பு கிடையாது.
அதுவும் நீ உனக்கு இன்னும் உரிமை உனக்கு அதிகமாக, நீ தான் வந்து பிரபாகரன் படத்தையே பயன்படுத்துறல. அப்போ அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும்போது பார்த்தா நீ வாயை மூடி மௌனமாக இருக்கிறனா அப்போ என்ன அர்த்தம்? என்ன பொருள்? என்ன பேசுன நீ? இங்கே ஒரு கொலை நடந்தாலே உன் கட்சிக்காரர் போய் சத்தாலும் நீ ஒரு வாரம் கழிச்சா நீ போற, அதுவே சர்ச்சை ஆகுது.